ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமः. பரமேஸ்வருடைய திருவிளையாடல்கள் எல்லாம் விவரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு முதல்ல அனுபவிச்சாதான் அதை விவரிக்க முடியும். இது அகஸ்தியர் அனுபவிச்சிருக்கார், விவரிச்சார் ஹாலாசிய மகாத்மியத்தை. அதையே ஒரு ஸ்லோகத்தையும் அனுபவிச்சு அதை உள்வாங்கி அதுல இருந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி மாறுபாடு இல்லாத பரஞ்சோதி முனிவர் நமக்கு தமிழ் படுத்தி கொடுத்திருக்கார். அந்த தமிழ் படுத்தும் போது அவர் கையாண்டு இருக்கக்கூடிய அந்த சங்க கால தமிழுக்கு அப்பப்பப்பா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு அந்த முதல் சங்கம், நடு சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சங்கத்திலையும் அவ எந்த விதமான மொழியை கையாண்டாங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுன்னு சொல்ற அளவுக்கு யாராவது இருக்காளான்னா எல்லாமே ரொம்ப குறைஞ்சு போயிட்டான்னு தான் சொல்றோம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டத்திலேயோ இந்த ஆராய்ச்சி கூடங்கள்ல இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் போக போக ரொம்ப டைல்யூட் ஆயிடுமோன்னு தான் தோணுது. இத வள்ளலார் காலத்திலேயே தமிழ் ரொம்ப எளிமையா பண்ணிட்டார். அவர் ரொம்ப சாதாரணமா சொல்லும் போது, கொன்றை மாலை அணிந்தவனே, திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தலைவனாக இருந்து அவர்களாலே காண முடியாது இருப்பவனே, முன்னொரு காலத்துல சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் நீ யோக முறை ஒழுங்கெல்லாம் சொல்லி தட்சிணாமுக்தியா வந்த சிவபெருமானே, நீ எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கக்கூடியவனே, பிச்சை ஏற்று உண்பவனே, என்னை படைத்தவனே, என்னை காக்க மாட்டாயான்னு சொன்ன. இதை சொல்லும் போது கூட ரொம்ப சாதாரண சிம்பிளா தான் சொல்லிட்டு வந்தார். அவன் எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்ற. அதுவும் சின்னதா ஒரு பாடல் என்ன சொல்ற, வஞ்சமிலா உள்ளம் மறுவுகின்ற வான்சூடரு என்ன. எப்பேற்பட்டவனா கள்ளம் கபடம் இல்லாத மனதுக்குள்ளெல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய ஜோதி போல இருக்கக்கூடியவனே, கஞ்சமுலான் போற்றும் கருணை பெருங்கடலேன. தாமரை பூவிலை வாசம் செய்யக்கூடிய, கஞ்சம்னா தாமரை, அதுல வாசம் செய்யக்கூடிய பிரம்மன் வணங்கக்கூடிய பெரிய கருணா சாகரமே, பிரம்மாக்கே இவரை கண்டா அவ்வளவு பயமா. நஞ்சு அமுதாக கொண்டருளும் நல்லவனே, விஷத்தையே அமுதமாக சாப்பிட்டு இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றின அந்த சராச்சரன் காப்பாற்றிய நல்லவனாகிய சிவபெருமானே, நின் நல்லதோ தஞ்சமில்லன். உன்னை விட்டா எனக்கு ஏதுப்பா கதி, நான் தான் இருக்கேன். என்ன இந்த துன்பக்கடல்ல இருந்து, இந்த போராட்டத்தில இருந்து காப்பாற்ற மாட்டியாங்க. துன்பச் சுழல் துன்ப சழக்கொழித்தால் ஆகாதோ. என்னோட துன்பங்கள் எல்லாம் போக்குறது என்ன முடியாதா? போக்கினா அது என்ன பெரிய காரியமா அவனுக்கு? இல்ல அது ஒரு பெரிய பாரமா? இல்ல பண்ண முடியாதா? இன்னும் ரொம்ப சுலபமான தமிழ் அவள்லாம் கேட்கிறா. இதுக்குவே நமக்கு சில வார்த்தைகளுக்கு நமக்கு புரிய மாட்டேங்கிறது. நம்ம அப்பப்ப ஏதாவது டிக்ஷனரியோ யாராவது விரிவுரை எழுதியிருக்காளோன்னு அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்க நிலையில பார்த்தா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு துணை இல்லாமல், யாராவது நமக்கு சொல்லாமல், இதுக்கு தகுந்த ஒரு ஆதாரபூர்வமான விரிவுரைகள் இல்லாத நம்மளால இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் என்னன்னா, இந்த சோமசுந்தர கடவுளுடைய ஆலயம் அமைக்கப்பட்டு அதுக்கு வலது பக்கத்துல இமவானுடைய மகளான அம்பாளுக்கு அங்க பொன்னால் ஆகிய ஒரு கோவில் பண்ணினான். வரிசையா மாளிகைகள்லாம் கட்டினான். அதை சுத்தி இருக்கக்கூடிய மதில்கள்லாம் வானலாக நின்றுது. அந்த மாளிகைகள்லாம் வரிசையாக இருந்தது. ஆகாயத்தை போய் டச் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கொடிகள்லாம் அங்க கட்டியிருந்தான். நீண்ட கைப்பிடிகளோடு கூடிய வெண்மையான நிலா ஒளி போல வீசக்கூடிய வெள்ளை வெளியேற மாளிகைகள்லாம் அங்க கட்டினான். அப்புறம் நட்சத்திரங்கள்லாம் அப்படியே ஒரு சிகரத்துல இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு மலை போல உயர்ந்த கோபுரங்கள், அந்த கோபுரங்களை சுத்திலும் நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி அவ்வளவு உயரமான கோபுரங்கள் இருந்தது. மேகங்கள்லாம் மோதக்கூடிய அளவுக்கு சுற்றிலும் மதில் சுவர்கள் இருந்தன. பெரிய அகழிகள், அந்த ஊரை பாதுகாக்கிறதுக்கான அகழிகள்லாம் இருந்தது. இது எல்லாமே எப்படி பண்ணா அந்த சிற்ப நூல்ல எப்படி சொல்லிருக்கோ அதே மாதிரி பண்ணியிருந்தா அப்படின்றத பார்த்தோம். வலவையின் இமயவல்லி பொற்கோயில் மாளிகை அடுக்கிய மதில்வான் நிலவிய கொடிய நெடிய சூழி கை வான் நிலா விரி தவள மாளிகை மீன் குரவிய கொழுவி குன்றிவர் செம்பர் கோபுரம் கொண்டல் கண் படுக்குன் சுலவெழில் அகழி கிடங்கும் இயல் நூற்றல் வரம்
வரம்பு எல்லை கண்டு அமைத்தான். சிற்ப நூல்களிலே நூற்றில் வரம்பெல்லை, நூற்றில் அந்த நூல்களில் சொல்லக்கூடிய அந்த எல்லைகளை எல்லாம் அதை அதுக்கு ஆதாரமாக கொண்டு எல்லாத்தையும் அமைச்சான், நாட்டை அமைச்சான்ங்கிறத பார்த்தோம். வலவை என்ன வலது பக்கம் அப்படின்றது, சூளிகை அப்படின்றது கைப்பிடின்னு நம்ம பார்த்தோம். குடுமியின முடி சிகரம், கொண்டல்ல மேகம், சுலவுன்னு சுற்றிலும் அப்படின்னா கம்மிய நூல் அப்படின்னா கம்மிய நூல்னு அது சிற்ப நூல்கள். அதான் அந்த இடத்துல நமக்கு பிரிக்கிறது கொஞ்சம் கம்மிய நூற்றெல் வரம்பெல்லை, நூற்றெல் வரம்பு எல்லை அப்படின்னு இங்க பிரிக்க வேண்டியிருந்தது. அடுத்த பாடல்ல வரும்போது நிறைய சித்திரங்கள்லாம் வரையப்பட்ட கடை தெருக்கள்லாம் இருந்தது, சித்திர கூடங்கள்லாம் இருந்தது. தெற்றி அம்பலங்கள் அப்படின்னா அழகான அம்பலம் சொன்னா அரங்குகள், மண்டபங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அம்பலம் சாதாரணமா கேரளத்துல அம்பலம் சொன்னா கோவில் அப்படின்னு சொல்லுவார். இங்க கோவில் சொல்லணும்னா பெரிய பெரிய மண்டபங்கள் சொல்லலாம். நிலவு ஒளி போல வீசக்கூடிய அந்த முத்து கோவைகள்லாம் வரிசையாக தொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட மாளிகைகள். திருவிழா காலத்துல இறைவன் வரத்துக்கு உள்ள வீதிகள், அந்த வீதிகள்ல இவ்வளவு அழகாக நில ஒளி போல வீசக்கூடிய முத்து சரங்களால அலங்கரிக்கப்பட்டதாக தோரணங்கள் கட்டப்பட்டதாக இருந்தது. அதுக்கப்புறம் சாளர வரிசைகள், அதெல்லாம் இந்த ஜன்னல்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அதை கொண்ட சுவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப உயரமான சுவர்கள், அதுல சாளரங்கள். அதுக்கப்புறம் அந்த மாளிகைகள்லாம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீதிகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வழிகள், அத 2 ரோடு சேர்ற இடம், 4 ரோடு சேர்ற இடம், இப்படிலாம் அப்படி பெருமை மிக்க நல்ல 4 தெருக்கள் கூடக்கூடிய இடங்கள். அப்புறம் பெரிய பெரிய ஒரு மண்டபங்கள், கோவில்கள், திருக்கோயில்கள், வரிசையான மன்றங்கள் சொன்னாங்க, சபா மண்டபங்கள். மன்றம்னு சொல்லிட்டால பெரிய ஆடிட்டோரியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குன்றுகள் அப்படின்றதுக்கு செம்மையான அழகான அங்கங்க அந்த குன்றுகள் மாதிரி அமைச்சு அதுல பூச்செடிகள்லாம் வச்சு வைப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்படி கூட இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். மணி அமைந்த மேடைகள், மணி அமைந்தன மணிகளெல்லாம் இழைக்கப்பட்ட மேடைகள், கூத்தாடும் இடங்கள் அப்படின்னா நடன அரங்கங்கள், இதெல்லாம் இருந்தது. சித்திர நிறைத்த பீடிகை, மருகு தெற்றிகள், வான் நிலா தெளிக்கும் நித்தில நிறைந்த விழாவரு வீதி, நிழல் மணி சாளர ஒழுக்க பித்திகை, மாட பெருந்தரு கவலை பீடுசால் சதுக்க நற்பொதியில், பத்தியிற் குயின்ற மன்று செய் குன்று பருமணி மேடை அரங்கு அப்படின்னு இந்த பாடல். இது நம்ம பதமாவும் நம்ம பார்த்துடுறது கொஞ்சம் நமக்கு நல்லது. அதை பார்த்துடலாம். சித்திர பீடிகை மருகு, சித்திரங்கள் வரிசையாக எழுதி வைக்கப்பட்ட கடை வீதிகள். தெற்றிகள்னா தெற்றியம்பலங்கள், அதாவது சின்ன சின்ன மண்டபங்கள். வாழ் நிலா தெளிக்கும் ஒளியை வீசக்கூடிய அந்த நில ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய நித்திலம் நிறைத்தன முத்துக்கோவைகள் எல்லாம் வரிசையாக தொகுத்து தோரணமாக கட்டியிருக்கக்கூடிய விழா ஒரு வீதி. இறைவன் திருவிழா காலத்துல வெளியில வரக்கூடிய வீதிகள். நிழல் மணி பதித்த, நிழல் மணினாக்க ஒளியை உடைய மணி, அது ரிஃப்ளெக்ட் பண்றது. நிழல்னா ஒளியை பிரதிபலிக்கிறது. அப்படிப்பட்ட மணிகளை எல்லாம் பதித்த சாளர ஒழுக்கம், சாளர வரிசைகள். சாளரம்னா சின்ன சின்ன ஜன்னல்கள். அது பித்திகை மாட பெருந்தல், சுவர்களை உடைய மாளிகைகள், நெருங்கிய பல பெரிய வீதிகள். அது பேரு கவலை. கவலை அப்படின்னு சொன்னாக்க 2 வழிச்சாலைகள். அப்புறம் பீடு சால் சதுக்கம், பெருமை நிறைந்த 4 தெரு கூடும் இடங்கள். அதுக்கு சதுக்கம்னா 4 கூடும் இடங்கள். நல் பொதியில், நல்ல அம்பலங்கள், நல்ல கோயில்கள், நல்ல மண்டபங்கள். பத்தில் குயின்ற மன்று, வரிசைப்பட இயங்கக்கூடிய மன்றங்கள். மன்றங்கள்னா அதுக்கு நீதிமன்றங்கள்னு கூட ஒரு அர்த்தம் சொல்றேன். மன்றங்கள்னா மண்டபங்கள்னு எடுத்துக்கலாம், அலுவலகங்கள்னு எடுத்துக்கலாம், நீதிமன்றங்கள் அப்படின்னு இருக்கலாம். குன்றுன்னா சின்ன சின்ன செய்து வைக்கப்பட்ட சின்ன சின்ன அழகான குன்றுகள், அங்க மேடுகள்னு அர்த்தம். அந்த மேடு மேல அலங்கார பொருள் வைக்கிறது. பருமணி மேடை, பெரிய மணிகள் பதிக்கப்பட்ட மேடைகள்.
இதுக்கப்புறம் ஆடு அரங்குன்னா ஆடல் அரங்கம், சபா, நடன சபை, நாட்டியங்கள்லாம் ஆடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணினா அருந்தவர் இருக்கை அந்தனர் உரை உள் அரசர் ஆவணம் குல வணிக பெருந்தெரு நல் வேளாளர் பேர் அரஞ்சால் பெருங்குடி ஏனைய கலிதேர் திருந்திய பரி மா நிலை களம் கழகம் தீஞ்சுவை 6 4 உண்டி இறந்தவர்க்கு அழுத்தும் நல் அறச்சாலை இணையன பிறவு நன்மை கலந்தான், நன்கு அமைத்தான். இதுக்கு என்னென்ன அங்கங்க இதோட அமைச்சான். நகர்னா ஒரு ஆரம்பிச்சா அதுக்கு அதுல என்னென்ன இருக்கணும் இல்லையா, கூடவே வெறும் ஒரு முட்டையா ஒரு நகரம்னு பண்ண முடியாது. அந்த நகரத்துல சில வசதிகள் எல்லாம் பண்ணி தரணும். கடைகள்லாம் வச்சா, பீடிகைன்னு கடைத்தெருகள்லாம் பார்த்தோம், மருகுன்னு கூடம். வெற்றிகள்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றோம்னா, நடுவுல மரமா சுற்றிலும் சின்ன 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 ஆலயங்கள். சாளரம்னா ஜன்னல் அப்படின்னு பார்த்தோம். பித்திகை அப்படின்றதுக்கு சுவர் அப்படின்னு. கவலை அப்படின்னா மறைவான வழிகளம். இந்த கவர் பண்றதுங்கிற மறைக்கிற மொழி, அதுதான் இதுல இருந்து எடுத்துருப்பாளன்னு தெரியல. கவலை அப்படின்னா மறைவான வழிகள் அப்படின்னா. பக்தி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இருக்க துஜ பங்கி தயோஜ்வலான்னு சொல்ற மாதிரி அந்த பங்கிங்கிறது பத்தி வரிசை அப்படின்னா இதுல என்னென்ன இருந்தது அப்படின்னு கேட்டா, இப்படி அமைச்சாலையில என்ன இருந்ததுன்னா, அரிய தவம் செய்யும் தவசிகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள், அந்தணர்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள், அவர்கள் வசிக்கக்கூடிய அவளுக்கு ஒரு அக்ரஹாரங்கள், ராஜ வீதிகள், அப்புறம் சிறந்த வணிகர்கள்லாம் இருக்கக்கூடிய பெரிய தெருக்கள், பெரிய கடைகள்லாம் இருக்கக்கூடிய தெருக்கள், மால் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அது. அறம் நிறைந்த நல்ல வேளாளர் பெருமக்கள் நிறைந்த வீதிகள். வேளாளர்னா அவர்லாம் ரொம்ப பக்தி சக்தியோடு இருக்கக்கூடியவா, அனாவசியமான லாபங்கள்லாம் வச்சு மக்களை துன்புறுத்த மாட்டா, நியாயப்படி மனசுக்கு ஒரு இது இல்லாத பாதகம் இல்லாதபடி மனசாட்சிப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய வேளாளர்கள்லாம் இருந்தார். அப்புறம் யானைகள், குதிரைகள், தேர்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு லட்சணமா இருக்கக்கூடிய அழகான குதிரைகள் இவைகள்லாம் தங்கறதுக்கு உண்டான இடங்கள்லாம் பண்ணா. ராஜான இதெல்லாம் வேணுமோ இல்லையோ. அப்புறம் நல்ல கல்வி சாலைகள்லாம் அமைச்சா. அறுசுவையோடு கூடிய 4 வகையான ஆகாரங்களை வருவாளுக்கெல்லாம் யாசிச்சு வருவாளுக்கு, வெளியூர்ல இருந்து வரக்கூடிய யாத்திரிகளுக்கு இவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்காக நல்ல தர்ம சத்திரங்கள்லாம் அமைச்சான். இது போல நிறைய எத்தனையோ நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணா அப்படின்னு இந்த பாடல் சொல்றது. நம்ம பதமா பார்க்கச்ச அருந்தவர் இருக்கை, அரிய முனிவர்கள் தங்கக்கூடிய மடங்கள், ஒரு அந்தனர் உறைவுள் மறையவர்கள், வேதியர்கள், வேத வித்துக்கள்லாம் வசிக்கக்கூடிய வீடுகள், அரசர் ஆவணம், அரசர்கள் வாழக்கூடிய மாளிகைகள் உள்ள வீதிகள், குல வணிக பெருந்தெரு, சிறந்த வணிகர்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய பெரிய வீதிகள், பேர் அறம் சார், மிகவும் அறம் நிறைந்த தர்மம் நிறைந்த தர்மத்தோடு கூடிய மனதை உடைய நல் வேளாளர் பெருங்குடி. நல் வேளாளர் பெருங்குடினாக்க வேளாளர்ன்றதுக்கு உற்பத்தியாளர்கள்னு கூட எடுத்துக்கலாம். அவர்கள்லாம் வச்சிக்கக்கூடிய வீதிகள். ஏனைய அது போலவே கரி தேர் திருந்திய பரிமா, யானைகள், தேர்கள், லட்சணமாக அழகாக இருக்கக்கூடிய குதிரைகள், இவை எல்லாத்துக்கும் நிலைக்களம், இவைகள்லாம் தங்குவதற்கு, இவைகளெல்லாம் வைப்பதற்கு கழகம், அதுக்கு உண்டான இடங்கள். அப்புறம் கல்வி சாலைகள், 6 தீம் சுவை 4 உண்டி, இனி 6 வகை சுவையோடு கூடிய அறுசுவை உண்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 6 வகை சுவையோடு கூடிய 4 வகையான உணவுகள் அமைத்தான். 4 வகையான உணவுகள் அப்படின்னு வரும்போது சில உணவுகளை நம்ம அப்படியே போட்டு முழுங்குவோம், சிலதை கடிச்சு திம்போம், சிலதெல்லாம் லேக்கியமா இருக்கு, அதை நாக்கால நக்கி சாப்பிடுவேன், சிலதெல்லாம் அப்படியே குடிப்பா பருகு வருது. இது 4 வகையானது. அறுசுவைன்றது இனிப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இன்னும் ஏதோ ஒண்ணு உண்டு, 6 வகையான ருச்சி, 6 அறுசுவை. அப்படி இப்படி இதெல்லாம் அமைச்சான். அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அமைச்சான், துணிகயங்கு நீர் கூவல் பூவோடை தொடுகுடம்
பொய்கை நந்தவனம் திணிமலர் சோலை துடவை உய்யானம் திருநகர் கனி பெற செய்து மணிமலர் தாரோன் மாளிகை தனக்கும் மாநகர் வடகுண பார்க்கண்டு அணிநகர் சாந்தி செய்வது குறித்தான் அண்ணலார் அறிந்து அது செய்வார். இன்னும் என்ன இருக்குது? வெறும் இத்தனை பண்ணா போறாது. எல்லாருக்கும் அழகு தெளிந்த நீருடைய குளங்கள் வேணும். குடிக்கிறதுக்கு எல்லாம் நீரெல்லாம் இருக்கணும். அப்புறம் நிறைய கிணறுகள்லாம் ஒரு வீட்டுக்கு வெட்டி கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து அழகான ஓடைகள்லாம் அமைக்கணும். ஒரு நதியிலேருந்து ஓடைகள்ல சின்ன சின்ன கால்வாய்கள், அது வழியா தண்ணி தெருவா அது போறக்கூடியது. ஒருத்தர் வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஓடைகள்லாம் போகுமா. அவ அங்கேருந்தே ஜலத்தை எடுத்துப்பா அப்படின்னு சொல்லு. அப்புறம் ரொம்ப அழகா தோண்டப்பட்ட குளங்கள்லாம் இருந்தது, நந்தவனங்கள் இருந்தது, பெரிய ஒரு சோலைகள், அப்புறம் சின்னதான மலர்களை உடைய சோலைகள், சின்ன சின்ன தோட்டங்கள், உத்தியானம் அப்படின்னு சொல்ல வனங்கள், இப்படி எல்லாம் நிறைய எல்லாத்தையுமே பண்ணான். அப்புறம் இந்த அழகான நகரத்துக்கு அழகு பொழிந்ததான அமைத்த அந்த நகரத்துக்கு தனக்குன்னு ஒரு அழகான மாளிகை, மலர்கள்லாம் சூழ்ந்த சோலைகள்லாம் நிறைந்த ஒரு அழகான ஒரு மாளிகையும் தனக்கு அமைத்து கொண்டான். ஏன்னா அவன் மன ஊர்ல இருந்து மாத்தி இங்க வரணுமோனோ, அதனால இந்த ஊருக்கு இவன் வந்தான். அங்க அந்த அரண்மையை தனக்கு அழகான இங்க பண்ணான நகருக்கு வடகிழக்குல தனக்கு அமைச்சுட்டான். அதை தெரியும் பண்ணிட்டு என்ன பண்ணா, இவ்வளவு அழகா போயிட்டு இதுக்கு திருஷ்டிப்படாத இருக்கணுமோனோ, அதுக்கு ஏதாவது திருஷ்டி கழிக்கிறதுக்கு, திருஷ்டி இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு சாந்தி பண்ணணும் இல்லையா? சாதாரண நம்ம எல்லாம் கிரக பிரவேசம் பண்ண ஒரு வீடு கட்டினாலோ ஒரு வீடு வாங்கிட்டு போனாலோ அந்த வீட்டுல கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த ராஜாவை என்ன பண்ணான்னா அந்த ஊருக்கு ஒரு அழகான ஒரு சாந்தி பண்ணணும், திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு நினைச்சான். அதுக்காக பரமேஸ்வரனை வேண்டினான். அவர் என்ன பண்ணார், இவனுடைய எண்ணத்தை அறிந்து இவருடைய பக்தியை மெச்சி அதுக்கு உண்ட ஒரு ஏற்பாடை பண்ணினார்னு இந்த பாடல்ல சொல்றது. துணியகம் தெளிந்த நீரை உடைய சிறு குளங்கள், அப்புறம் கீழ் நீர் கூவல், கீழே ஆழத்திலே இருக்கக்கூடிய நீர் கூவல்னா கிணறுகள், சின்ன சின்ன கிணறுகள், அந்த பூ ஓடை, மலர் ஓடைகள், மலர்கள்லாம் ரெண்டு பக்கமும் மலர் செடிகள்லாம் இருக்கு. அந்த பூக்கள்லாம் விழுந்து அந்த அழகான தெளிந்த நீர் ஓடை, இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வருது வாசனையோட. தொடுகுளம் தோண்டப்பட்ட பெரிய குளங்கள். பொய்கை அப்படின்னா, பொய்கைனா குளம் தான். நார்மலா பொய்கைங்கிறது கோயில்ல இருக்கிறதுக்கு பொய்கைன்னு சொல்லுவார், வெளியில இருக்கிற மக்கள் உபயோகப்படுத்துறதுக்கு குளம் அப்படின்னு சொல்லுவார். நந்தவனம், கோவிலே இருக்கிறது நந்தவனம். அது என்ன, பூக்கள்லாம் பூக்கக்கூடிய தோட்டங்களை உடையது. திணி மலர் சோலை, நெருங்கிய மலர் சோலைகள் இருக்குன்னா அது பெரிய பார்க் மாதிரி, அதுல எல்லாரும் போய் உட்கார்ந்து அழகா ரசிச்சு இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா துடவைன்னா தோட்டங்கள். உய்யானம் உத்தியானம்னாலும் வனம் தான், சின்ன சின்ன வனங்கள். அந்த உத்தியானத்துல பூக்கள்லாம் இருக்கும், நிழல் தரக்கூடிய மரங்கள் தான் இருக்கும். இப்படி திருநகருக்கு அணிவர செய்து இதெல்லாம் பண்ணி இந்த அழகான புதுசா கட்டப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட நகரத்துக்கு அழகு சேர்க்கும் வண்ணமாக எல்லாத்தையும் அமைச்சான். அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணான்னா, மணி மலர் தாரோன், அழகான மலர் மாலைகள், வாசனையோடு கூடிய பூக்களால் செய்யப்பட்ட மாலைகளை அணிந்த அந்த பாண்டிய ராஜா தனக்கு மாளிகை மாநகர் வடகுணபால் கண்டு, தனக்குன்னு அந்த நகருக்கு வடக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்தை ஒரு வீடை கட்டினான். திருமலை நாயக்கன் மகால் கூட மதுரைக்கு வடகிழக்குல தான் இருக்கும். அங்கதானே திருமலை நாயக்கன் இருந்தான்னு சொல்லுவான். அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு சாளரம் ஒண்ணு இருக்குமா, அதுல இருந்து பார்த்தா மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தெரியுமா. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில் நேவேத்தியாயம் மணி அடிச்சாதான் திருமலை நாயக்கர் ஆகாரம் சாப்பிடுவாராம். அதுல இருந்து மதுரைக்கும் திருச்சிக்கும் 100 காதமா, 100 மைலா கரெக்டா. இன்னைக்கு 160 கிலோமீட்டர். ஒரு மைல்னா 1.6 கிலோமீட்டர்னு சொல்றாரு. இதுல என்னன்னா ஒரு மைலுக்கும் ஒரு பெரிய மணி கட்டி ஒரு ஆள் அங்க இருப்பானாம். இந்த மதுரையில முதல் மணி அடிச்ச உடனே அடுத்த ஒரு மைல் தள்ளி 2வது மணி, அடுத்த இதுல 3வது. இந்த 100 மணி அடிச்ச இந்த கடைசி மணி எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்குமா. அங்க திருச்சியில யார் ஆட்சி பண்ணானாக்க திருமலை நாயக்கருடைய தம்பி ஆட்சி பண்ணாராம். அந்த கடைசி மணியினுடைய ஓசை கேட்டப்பறம் தான் அவன் சுவாமிக்கு தீபாவளி காமிச்சு அவங்க மாத்ருபூதேஸ்வரரை கொண்டாடி அவன் அங்க சாப்பாடு சாப்பிடுவான். அப்படியே குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கான். இப்படி அழகான திருநகருக்கு சாந்தி பண்ணணும்னு நினைச்சான்.
சாந்தி பண்ணணும்னா திருஷ்டி கழிக்கணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சான். அதுக்காக என்ன பண்ணா, அண்ணலார் அறிந்து இது செய்வார். இந்த கடவுளான சோமசுந்தரர் இருக்காரு, அவர் இதை புரிஞ்சுன்னு என்ன பண்ணாருன்னா, இதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணினார் அப்படின்னா. அப்புறம் பொன்மயமான சடைமதி கலையின் புத்தமுது உகுத்தனர், அது போய் சின்மயமான தம் அடியார் அதம் அடி அடைந்தார் சிவமயமாக்கிய செயல் போல் தன்மயமாக்கி அந்நகர் முழுதும் சாந்தி செய்தது. அது மதுர நன்மயமான தன்மையால் மதுர நகரன உரைத்தனர் நாமம் அப்படின்னு. இந்த பொன்மயமான அழகான தன்னுடைய தடை, தங்கம் போல் மின்னக்கூடிய செஞ்சடையும் இல்லையா பரமேஸ்வரன், அவர் அவருடைய தலையில இருக்கக்கூடிய சந்திர கலையிலேருந்து, சந்திரன்ல அமிர்தம் இருக்குன்னு சொல்லுவோம், அதுலேருந்து அந்த அமிர்தத்தை, புதுசான அமிர்தத்தை கீழே சிந்தினாராம் மதுரை நகர் முழுக்க. அந்த அமுதம் சென்று அது எல்லா இடத்தையும் சுத்தமாக்கி அமுதமயமாக்கி இன்பமயமாக்கிதான். எப்படின்னா, இறைவனுடைய திருவடிகளை அடைந்தவர்கள், அதாவது ஞானம் பெற்று இறைவனுடைய திருவடிகளை அடைந்தவர்கள்லாம் எப்படி சிவமயமாக ஆகிறார்களோ, அந்த கருணை ஆக்குகிறதோ, அது போல இந்த இறைவனுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திர கலையிலிருந்து உதிர்க்கப்பட்ட அந்த அமிர்தமானது இந்த முழு நகரத்தையும் அமிர்தமயமாக்கியதான். அந்த நகரம் முழுது ரொம்ப தூய்மை அடைந்தது. இப்படி அழகான அந்த நகரம் அமுதம் நிறைந்த மதுரமாக இருந்ததுனால அதுக்கு பேர் மதுரை நகர் அப்படின்னு பேர் வச்சா அப்படின்னா. இந்த முதல் பாட்டுல கூட இந்த கஷ்டமான வார்த்தைகள், துணின வெட்டப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. குளங்கள், கயம்னா குளம், கூவல்னா கிணறு, துடவைனா தோட்டம், உய்யானம்னா பூந்தோட்டம், வடகுணபால்னா வடக்கு திசை, சாந்தின்னா விழா அப்படின்னு. இந்த பாடல்ல பொன்மயமான சடைமதி கலையின் புத்தமுது ஊத்தனர், அது போய் சின்மயமான தம் அடியார் தம்மை அடைந்தார் சிவமயமாக்கிய செயல் போல் தன்மயமாக்கி நகர் முழுதும் சாந்தி செய்தது. அது மதுர நன்மயமான தன்மையால் மதுரா நகரன உரைத்தனர் நாமம். இது ஒண்ணு கஷ்டமான பதங்கள். மதிக்கலைன்னா சந்திரகலை, அதனுடைய அமுதம். சின்மயம்னா ஞானமயம், சாந்தின தூய்மை, நாமம்னு பெயர். இதுல தன்னுடைய பொன்மயமான சடையிலிருந்து அதுல இருக்கக்கூடிய சந்திர கலையிலிருந்து அமிர்தத்தை கீழே சிந்தினார். முன்னாடியே ஒரு தடவை அப்படி பண்ணார். கங்கை தலையில இருந்து அந்த பொற்றாமரை குளத்துல சிந்தினார் நம்ம பார்த்தோம். அந்த குளமானது தூய்மை அடைந்தது, புனித நீராச்சுன்னு. அதே மாதிரி இப்போ இவர் தலையிலிருந்து சிந்தப்பட்ட அந்த அமுதமானது ஞானம் பெற்று இறைவனுடைய திருவடிகளை அடைந்தாலே அவர்கள்லாம் எப்படி சிவமயமாக ஆகிறார்களோ, அதே மாதிரி அந்த நகரத்தையும் இவருடைய தலையில இருக்கக்கூடிய சந்திர கலையிலிருந்து கீழே உதிர்க்கப்பட்ட அமுதமானது அந்த நகரை தூய்மைப்படுத்தியது, அமுதமயம் ஆக்கியது. அந்த நகரம் முழுக்கதும் அமுதமயமாக ஆகி ரொம்ப இனிமையாக ஆனதுனால அந்த நகருக்கு மதுரா அப்படின்னு பேர் வந்தது. மதுரான மதுரம். நம்ம இதுல கேட்டுக்கிறோம் ஒரு பாடுவிட, அதரம் மதுரம் வதனம் மதுரம்னு கிருஷ்ணனை பத்தி வருது, வல்லபாச்சாரியாருடைய ஒரு பாடம். மதுராஷ்டகம். அதுல வருது இல்லையா, எல்லாமே மதுரம், சர்வம் மதுரமயம். அவன் இல்லையா, கிருஷ்ணன் அப்படித்தானே இருப்பான் இல்லையா. 42 ஸ்வீட் சொல்லுவார். ஆமா. அதுக்கு அடுத்த பாடலான 513வது பாடல்ல, கீட்டிசைக்கரிய சாத்தனும் தென்சார் கீற்று வெண்பரே நுதற் கழிற்று கோட்டியலங் களவ கொங்கை அன்னையரும் குடவையின் மதுமடை உடைக்கும் தோட்டு இளம் தன்னன் துழாயணி மௌலி தொண்டலும் வட வயிற்றோடு நீட்டிரும் போந்தின் நிமிர் சூழல் என் தோல் நீலியும் நீலியும் காவலா நிறுவியும். சரி, நகர நிர்மாணம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. ஊருக்கு காவல் தேவதைகள்லாம் வைக்கணுமோன்னு எல்லா திசைகளிலும். அதுல எப்பப்ப என்னென்ன வச்சாருங்கிறத அதை சொல்ற. கீழ் திசை கரிய சாத்தனும், கீழ் திசைங்கிறது கீழ் திசை. அந்த கீழ் திசையில கிழக்கு திசையில கருப்பான நிறத்தை உடைய ஐயனார்ங்கிறது சாஸ்தாவை தான் சாத்தான் அப்படின்னு சொல்ற தமிழ்ல.
சாஸ்தா, சாசனாத்து சாஸ்தா இல்லையா, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி நீதியை காப்பாத்துறதுனால ஒரு சாஸ்தான் பேரு. அவரை கிழக்கு திசையில வச்சாராம் நகரத்துல. அதுக்கப்புறம் தென் திக்குல கீற்று வெண்பெறையை நுதல், கீற்று போல் இருக்கக்கூடிய வெள்ளிய பெறையை உடைய நெற்றியை உடைய களிற்று கோட்டு யானையின் கொம்பு போலவும் இருக்கக்கூடிய இளம் களவ கொங்கை, இளமையானவள், சந்தன குழம்பை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட இளம் களவ கொங்கை, இளமையான சாந்தடித்த மார்பகங்களை உடைய சப்த மாதர்கள் அன்னையரும் சப்த மாதர்களையும், இந்த சப்த மாதர்களுக்கு என்ன சொல்றான்னா பிராமி, நாராயணி, ருத்ராணி, மகேஸ்வரி, வாராயி, கௌமாரி, இந்திராணி, இந்த 7 பேர் சப்த மாதர்கள். இவாளுக்கு ஒரு கோவில், சப்த மாதர்களுக்கு ஒரு அது அமைச்சா. அப்புறம் மேற்கு திசையில மதுமடை உடைக்கும் தோட்டு, மதுன்னு தேன் உடைந்து ஓடக்கூடிய இதழ்களை உடைய இளந்தண்ணம் துழாய் அணி, அப்படி தேன் சொட்டக்கூடிய அப்படிப்பட்ட பசுமையான துழாய் மாலை, வெறுத்துழாய் அப்படின்னு சொன்னாக்க துளசி மாலை, துளசியிலிருந்து தேன் சொல்றது, அதுல இருக்கக்கூடிய பூவில இருந்து சொல்றதுதான். அப்படிப்பட்ட மாலையை அணிந்து கொண்டிருக்கூடிய மௌலி தோன்றலும், அந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தலையை உடைய, மௌலின தலை உடைய திருமாலுக்கு துளசி மாலை, அவரை ஒரு பக்கத்துல வச்சான். எந்த பக்கத்துல வச்சான்? மேற்கு திசையில வச்சான். இன்னைக்கு இருக்க கூடல் அழகர்னு சொல்லிட்டு. அப்புறம் வடவையின் திசையில் வட திசையில, வடக்கு திசையில தோடு நீடு இரும்போந்தின் நிமிர்குழல், மடல் நீண்ட பெரிய பனையின் மலரணிந்த நிமிர்ந்த கூந்தலையும், அதாவது பனை மரத்துல கூட பாலை மாதிரி நீண்ட உயர்ந்த நீண்டு தொங்கக்கூடிய கூந்தலை உடையவளாம். அவ யாருன்னா 8 தோள்களை உடைய, 8 புஜம் இருக்கான். 8 புஜம் வந்தா எத்தனை கை இருக்கும்? 8 புஜம் 16 இல்ல, 16 கைகள் உடைய நீலின காளியையும் வச்சான். இவ எல்லாரையும் காவலாக விரும்பினா. 8 புஜம்னு சொன்னாலே 8 கை தான் சொல்றது. நமக்கு 2 புஜங்கள்னா 2 கை அப்படிதான் எடுத்துக்கிறோம். ஆமா, அஷ்டபுஜம் தான். ஆனா 18 கையோ 16 கை துர்க்கைன்னு கூட சொல்லுவா. வன துர்கான்னு சொல்லி கதிராமங்கத்துல அம்பாளுக்கு 16 கையோ 18 கையோ சொல்லுவா. தெரியல, ஞாபகம் இருக்காது. போயிருக்கேன் நான், காட்டுக்குள்ள இருக்கேன், ஆனா ஞாபகம் இல்ல. இதுக்கப்புறம் 514வது பாடல். 514வது பாடல கைவரை எரித்து கணவரை கிடந்த காட்சியில் பொலிந்து ஒளிர் கோயில் மைவரை மிடற்று மதுரை நாயகரை மரபுலி அர்ச்சனை புரிவான் பொய்வரை மறை ஆகம நெறி ஒழுகும் புண்ணிய முனிவரை ஆதி செய்வரை காசிப்பதியில் நின்று கொணர்ந்து தலத்தில் தாபனம் செய்தான் அப்படின்னு. இதனுடைய கருத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இதுல என்ன கருத்து அப்படின்னு சொன்னாக்க, யானையினுடைய பிடரியில ஒரு பொன்மலை எப்படி தங்கினா அப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு விமானம், பொலிவோடு கூடிய ஒளி வீசக்கூடிய விமானம் இருக்கான். அது இந்திரன் கொடுத்த விமானம் இருக்கு, மேல இருந்து கொண்டு வந்தது. அது அங்க சோமசுந்தர கடவுள் வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தின் இருக்கக்கூடிய விமானமானது யானையுடைய தோல்ல ஒரு பொன்னாக ஆகிய ஒரு மலையை வைத்து அப்படி இருக்குமோ, அந்த மாதிரி பொலிவோடு கூடிய ஒளி வீசக்கூடிய விமானம், அதில் எழுந்தருளிக்கக்கூடிய கரிய திருமிடத்தினை உடைய மதுரை இறைவன், கருப்பான கண்டத்தை உடைய நீலகண்டன் சொல்லக்கூடிய அந்த மதுரை இறைவனான சோமசுந்தரேஸ்வரரை மரபுப்படி அர்ச்சனை செய்யறதுக்கு, எப்படி சாஸ்திர பிரகாரம் பெரியவர்கள் வகுத்த வழிப்பிரகாரம் எப்படிலாம் அர்ச்சனை செய்யணும், பொய்மை நீக்குகின்ற வேத ஆகம வழியில் ஒழுகும், பொய்யை ஒழிக்கக்கூடிய, உண்மையே பரப்பக்கூடிய, உள்ளொளி பெருக்கக்கூடிய அந்த ஆகம நெறி அதுல எப்படி சொல்லுங்க, அதுபடி செய்யறதுக்கு புண்ணிய முனிவர்கள், புண்ணியம் செய்த முனிவர்கள், ரிஷிகள், ஆதி செய்வ சிவாச்சாரியார்கள், சிவன் கோவில் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க, சிவாச்சாரியார்கள்னு பேர வாழ்க்கை.
அவ எல்லாரையும் காசிங்கிற நகரத்துல இருந்து அங்க கொண்டு வந்து மதுரையில நிலை பெற செய்தான். கைவரை எரித்தல்னா யானையின் பிடரி மேல கணவரை கிடந்த காட்சி. பொன் மலை ஒண்ணு வச்சுதான் அது எப்படி இருக்குமோ அது மாதிரி பொலிந்து ஒளிர் கோயில், பொலிவு பெற்று அழகாக ஒளி வீசக்கூடிய அந்த விமானத்தில் எழுந்தெழக்கூடிய மைவரை கருப்பாக இருக்கக்கூடிய மிடற்று கழுத்தை உடைய மதுரை நாயகரை, அந்த மதுரைக்கு நாயகராக விடக்கூடிய சோமசுந்தரை மரபுடி அர்ச்சனைபுரம் விதிப்படி பூஜை செய்வதற்கு பொய்மை நீக்குகின்ற மறை ஆகம நெறி போதும் பொய்யை அகற்றக்கூடிய வேதங்களை ஆகங்களை அந்த வழியில் வலுவாது நிற்கக்கூடிய புண்ணிய முனிவரை ஆதி செய்வரே, தர்மமே உருவாக உடைய அந்த முனிவர்களான ஆதி செய்வர்களெல்லாம் காசிப்பதியிலிருந்து கொண்டு வந்து காசியிலிருந்து கொண்டு வந்தாலாம். காசி என்ற ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து இங்க தலத்தில் தாபனம் செய்தான். அவர்களெல்லாம் இந்த புது நகரமான மதுரையில குடி அமர்த்தினான் அப்படின்னு இங்க சொல்றார். அதுக்கப்புறம் இன்னும் இது மாத்திரம் போராது, இன்னும் நிறைய மக்கள் வேணுமே. இப்ப மறைவர்கள் வேதியர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாச்சு, ராஜாக்கு அப்புறம் வந்து சேனாதிபதி மந்திரி வாழ்க்கெல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் மற்றும் நிறைய பேர் இருக்காங்க, அவளுக்கெல்லாம் வேற வேணுமே. என்னென்ன பண்ணா அவனு உத்தம குலத்து நாற்பெரும் குடியும் உயர்ந்தவும் இழிந்தவும் மயங்க வைத்தனவுமான புறக்குடி மூன்றும் மறை வழுக்காமல் மனு வகுத்த தத்தம நெறியின் ஒழுக தத்தமை நெறியில் ஒழுக நெறி நின்று ஒழுக வைதிகமும் சைவமும் தர்மமும் தழைப்ப பைந்து எழு திரை நீர் ஞாலமேல் திலகம் பதித்தன நகர்வடம் படுத்தான் அப்படிங்கிறார். இது எப்படி அந்த ஊர்ல யார் யாரெல்லாம் குடியமைச்சு எப்படி பண்ணா அப்படின்றது இந்த பாடல்ல அவர் சொல்றார். உத்தமமான குலத்து அந்தணர்கள், அந்த காலத்துல அந்தணர்கள்லாம் உத்தமமான அவளுக்கு என்ன உண்டோ அந்த தொழில் தான் பண்ண. இன்னைக்கு இருக்கிற காலத்துல அவள்லாம் எல்லா தொழிலையும் பண்றான். அதனால அதை நம்ம எடுத்துக்கூடாது. இது வந்து எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை பத்தி சொல்றாரு. அதுல உத்தம குலமான அந்தணர்கள் தான், அந்தணர்கள் அந்த காலத்துல உத்தம குணமாக அவள்லாம் மதிச்சா. ஏன்னா அவ வேத நெறி வழுவாம வாழ்ந்தார்கள். அப்புறம் இவாளுக்கு அரசர் ராஜாக்கு, வணிகர் வியாபாரிகளுக்கு, வேளாளர் உற்பத்தியாளர்களுக்கு, இப்படி 4 வகையான குடிமக்கள். இதுக்கப்புறம் சில பேர் இதுல வராதவா, இப்ப நம்ம சொல்றோம் பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது ரெண்டும் கலப்பு. அப்படி அதனால பிறந்த குடிமக்களுக்கும் அதோட வேத விதி வழுவாமல், அதுல மனு சாஸ்திரத்தை எப்படி சொல்லிருக்கோம், மனு தர்மத்தை எப்படி சொல்லப்பட்டு இருக்கோ அதுபடி அவாவுடைய அவாவுடைய நெறியில, அவாவுடைய வழியில, அவாவுடைய பாதையில சென்று தத்தமுக்கு உரிய நெறிமுறையின்படி அவளுடைய தொழில்களை எல்லாம் செய்து அவள் வாழும்படியாக இந்த வேத நெறி, சைவ நெறி, தர்மம் இதெல்லாம் தழைக்கும்படியாக பசுமை உடையதாக அலை சூழ்ந்த கடல் எப்படி இருக்கு இல்லையா, அந்த கடலால் சூழப்பட்ட அந்த பாண்டிய நாட்டை, இந்த நகரை வளப்படுத்தினான். பாண்டிய நாட்டை அமைத்து வளப்படுத்தினான். உத்தம குலத்து 4 பெருங்குடியும், உத்தம குலமாகிய அந்த அரசர், வணிகர், வேளாளர் இவெல்லாம் உத்தமர்கள், உத்தமமான குணமுடையவர்கள். 4 பெருங்குடிகள். அப்புறம் உயர்ந்தவும் இழிந்தவும் மயங்க வைத்தவுமான புறங்குடி 3, உயர்ந்தவர்கள், கொஞ்சம் தாழ்ந்தவர்கள், 2ம் கலந்தவர்கள், இப்படி இருக்கக்கூடிய 3 விதமான மக்கள் வாழக்கூடிய மறை வழுக்கா மனு வகுத்த வேத நெறி வழுவாமல் அதிலிருந்து பிறழாமல் மனுவால செய்யப்பட்ட மனு தர்ம சாஸ்திர பிரகாரம் தத்தம நெறி நின்று ஒழுக அவளுக்குள்ள தர்மத்தை கடைபிடிக்கவும் நன்றாக வாழவும் வைதிகமும் சைவமும் தர்மமும் தழைப்ப வேத நெறியும் சைவ நெறியும் தர்மமும் செழித்து ஓங்குவதற்காக வைத்து எழுதிரை நீர் ஞாலமேல் பசுமையாக தோன்றக்கூடிய அலைகளை உடைய கடல் சூழ்ந்த இந்த பூமி, அது என்னது, பாண்டிய நாடு. அதை திலகம் பதித்தன, இந்த பாண்டிய நாட்டுக்கு ஒரு திலகம் வச்ச மாதிரி இந்த நகரை அவன் பண்ணான். நகர் வளம் படுத்தான், இந்த நகரை வளமாக செய்தான். உயர்ந்தனவும் அது உயர்குலம் அப்படின்னு இதை பத்தி நம்ம ரொம்ப ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அதெல்லாம் வந்து சரி வராது, ஒத்து வராது. அடுத்த பாடல் 516.
அதுல என்ன சொல்றாருன்னா, அந்து தொட்டு அரசன் அந்நகர் எய்தி அணிகழும் மங்களம் இயப்ப என்று தொட்டு இமைக்கும் மனையில் மங்கள நாள் எய்தினான் இருந்து முப்புறமும் குன்று தொட்டு எய்தான் கோயில் 3 உறுப்பும் குறைவில் பூசனை விழாதோங்க கன்று தொட்டு இருந்து கனி உகுத்தான் போல் களி துறந்து அரசு செய்நாளில். அந்த மன்னன் என்ன பண்ணா, அந்த மதுரை நகரத்தை அங்க நகரம் ரொம்ப பக்காவா பண்ணியாச்சு. இனிமே மன ஊர்ல இருந்து இங்க குடிபெயர்ந்தாச்சு. இங்க புது ஊருக்கு வந்தாச்சு, மதுரை மாநகரத்துக்கு வந்தாச்சு. அங்க அடைந்து ரொம்ப அழகான அழகு பொருந்திய இன்னிசை கருவிகள்லாம் ஒலிக்கிறதாம். சூரிய மண்டலத்தை தொடர அளவுக்கு உயர்ந்து விளங்கக்கூடிய அரண்மனையெல்லாம் இருக்குங்க. அங்க ஒரு நல்ல நாள்ல இந்த இசை முழங்க அவன் ஊரை மாத்திண்டு முப்புறங்களையும் பொன்மலையாக வில்லாக வளைத்து அழித்த இறைவனது திருக்கோயில். அங்க எங்க சோமசுந்தர கடவுள் அவர் என்ன பண்ணாருன்னா, முப்புறங்களை அழிக்கிறதுக்காக பொன்மலையே வில்லாக வளைத்து வந்தார். அந்த இறைவனுடைய திருக்கோயில் இருக்கு. அங்க 3 அங்கங்களிலும் குறைவிடாது பூசனை வழிமாகுவாங்க. 3 வேளைகள்லயும், காலை மதியம் இரவு எல்லாத்திலும் அர்த்தஜாமம் எல்லா சமயத்திலையும் அந்த பூஜைகளானது தவறாமல் நடக்கிறதுக்காக எல்லாம் பண்ணான். அவன் எப்படி தீமையை விலைக்கு அரசாட்சி செய்தான். எப்படி தீமையை விலைக்கினான்னு, ஒரு கன்றாக வந்த ஒரு அசுரனை அது அப்படி வாழை பிடிச்சு தூக்கி அனாயாசமா 2 ஷர்ட்டி ஒரு மரத்து மேல வீசி எறிஞ்சாராம் கிருஷ்ணர். அவன் அப்படியே அடிபட்டு போயிட்டான். அது என்ன மரம்? அது நாவல் மரமா, இழந்த மரமா? ஜம்பு கிருஷ்ணாவதாரத்துல இருக்குல்ல, அந்த ஒரு கன்றாக அந்த கூட்டத்தோட கூட்டமா கன்றாக கலந்துட்டான். அந்த அசுரனை ஒரு வாழை பிடிச்சு தூக்கி ஒரு சுத்தி சொல்லிட்டு அந்த மரத்து மேல அடிச்சிட்டார். ஜம்பு பழமா? நாவல் மரம் தானே இது? ஜம்புன்னா நாவல். ஆமா, அதான் நினைக்கிறேன். என்ன அதுல நாராயணபேட்டத்தில் நாராயண தோட்டத்துல சொல்லும் போது இந்த கன்றை தூக்கி அடிச்சான் அப்படின்னு வருது. அந்த மரத்து மேல அடிச்சான் ஏதோ வருது இல்லையா, பழங்கள்லாம் உதிர்ந்தது அப்படின்னு வரும்போது அது ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு. அது வேதத்துல மாத்திரம் தனக்கு அந்த பேர் இருந்தா அப்புறம் மத்த நேரத்துல வேண்டாம்னு வருணும்னு நினைச்சானோ. அதனால அந்த பேரை வேற எங்கேயும் சொல்ல மாட்டா. வேதம் சொல்ற போது மொத்தம்தான் அந்த பேரை சொல்வா அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் எனக்கு தெரியா ஞாபகம் இல்ல. ஒரே ஒரு தடவை கேட்டிருக்கேன், அந்த துஷ்யந்த் சீதர் சொன்ன போது கேட்டிருக்கேன். அது அந்த மரம் அந்த கன்றுக்கு எந்த இதுக்கும் அதான் ஏதோ பேர். அது என்ன கன்றுன்னு தெரியல. ஏதோ ஒரு அரசனவன், அவர் அசுரன். அவன் அந்த அசுரனுடைய பேர் இதுக்கு சமமா வரும். அதான் வேதத்துல வர வர்ணனுடைய பேரும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்குமா. அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அது கிடைச்சதுன்னா அதையும் நம்ம சொல்லலாம், பார்க்க. இந்த பாடல் மன்னன் என்ன பண்ணா, அந்த மதுரை நகரத்தை அடைந்தான். அதுக்கு அங்க அழகான இசைக்கருவிகள்லாம் இசைக்கும்படியாக சூரிய மண்டலத்தையே தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய அரண்மனையில நல்ல நாள் பார்த்து புகுந்து அங்கே முப்புறங்களை ஈர்த்த அந்த சோமசுந்தர கடவுளுடைய ஆலயம் அங்க 3 வேளையிலும் நல்லபடியாக விழாக்கள்லாம் நடைபெற, பூஜைகள்லாம் நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணி தீமையை எல்லாம் விலக்கி, எப்படி கிருஷ்ணன் ஒரு கன்று வடிவில் அசுரனை ஒரு மரத்தின் மீது வீசி எறிந்தானோ அது மாதிரி தீமைகளை எல்லாம் அந்த நாட்டிலே ஒழித்தான். அரசன் அன்று தொட்டு, மன்னன் அன்று முதலாக அந்த ஊருக்கு வந்ததிலிருந்து அந்நகர் எய்தி அந்த மாபெரும் மதுரை நகரை அடைந்து அணிகழு மங்களம் இயம்ப அழகான அழகு பொருந்திய மங்கள வாத்தியங்கள்லாம் ஒலிக்க என்று தொட்டு இமைக்கும் மனையில் சூரியனை அளாவி அதை தொடும் வரையில் இருக்கக்கூடிய அரண்மனையில, தனக்காக கட்டப்பட்ட அரண்மனையில மங்கள நாள் எய்தினான் இருந்த நல்ல நாள்ல புகுந்து அங்க வாசம் செய்ய ஆரம்பித்தான். முப்புறமும் குன்று தொட்டு எய்தான் 3 புறங்களையும் பொன்மலையை வில்லாக விளைத்து அழித்த அந்த இறைவனுக்கானே அவருடைய கோயில் திருக்கோயில்ல 3 உறுப்பும் குறைவில் பூசனை, 3 அங்கங்களும் குறைவில்லாத பூசனை. 3 அங்கங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நித்தியம் நைமித்திகம் பிராயச்சித்தம் அப்படின்ற அந்த மாதிரி 3 அங்கங்கள். இது கொஞ்சம் வலுப்படாமல் வலுவாது
ஓங்க, அதாவது தடைபடாமல் ஓங்குவதற்கு கன்று தொட்டு எரிந்து கனி உகுத்தாங்கோர் கன்றினை பிடித்து வீசி விளாங்கனியை வீட்டிய திருமாலை போல் களி துறந்து அரசு செய்யும் நாளில் டைமையை ஓட்டி அரசு புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாளில அப்படிங்கிற அந்த நாள்ல என்ன நடந்தது அப்படியே கடைசி பாடல்ல சொல்ல போறார். பவநெறி கடக்கும் பார்த்திவன் கிரணம் பரப்பி இளம் பருதி போல் மலையத்வஜனை பயந்து மைந்தன் மேல் ஞானம் சுமத்தி நாள் பல கழித்து ஒரு நாள் நவ வடிவு இறந்தோன் ஆலயத்தெய்தி நாதனை பணிந்து மூவலம் செய்து ஊமையில் இன்பம் அருள் நிழல் எய்தி ஒன்றி ஒன்றா நிலை நின்றான். இது என்ன அப்படின்னா இதுல கடைசி பாடல், இந்த சாப்டர்ல கடைசி பாடல் அவர் சொல்றாரு. இந்த பிறவி கடலை கடக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த பாண்டிய ராஜாவனவன் ஒளியோடு கூடிய அப்படியே ஒரு பிரகாசமாக விளங்கக்கூடிய இளம் சூரியன் போல் விளங்கக்கூடிய தன்னுடைய ஒரு குழந்தையை பெற்று அவனை வளர்த்து அந்த மைந்தன் அவன் தான் யாரு பேரை சொல்லியிருக்காரு இதுல மலையத்வஜம். அந்த மலையத்வஜம் அவனை பாண்டிய ராஜா அவங்ககிட்ட தன்னுடைய ஆட்சியை அவங்க டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துட்டு அரசாட்சி அவனிடம் ஒப்படைத்து விட்டு பல நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னா 9 வடிவங்களையும் கடந்த சோமசுந்தர கடவுளுடைய திருக்கோயிலுக்குள்ள சென்று அந்த கோவிலுக்குள்ள சென்று என்ன பண்ணா இறைவனை வணங்கி 3 முறை வலம் வந்து இந்த ஒப்பிராத பேரின்பம் அப்படின்னு திருவருள் நிலை அடைந்து இரண்டற்ற நிலையை அடைந்தான் அவரோட கலந்துட்டான். அந்த குலசேகர பாண்டியனானவன் அந்த மதுரையும் பகுதியில இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளோட ஐக்கியமாயிட்டான்னு இந்த பாடல்ல சொல்றார். பவநெறி கடக்கும் பார்த்திவன் பிறவிக்கு காரணமாகிய வழியினை கடக்கின்ற பாண்டியன். அத பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்காக முயற்சி செய்யக்கூடிய பாண்டியன் வயசாயிடுச்சு. அதனால கிரணம் பரப்பு இளம் பரிது போல் ஒளியை வீசி பரப்புகின்ற இளம் சூரியனை போல விளங்குகின்ற மலையத்வஜனை பயந்துன்னா மலையத்வஜ பாண்டியன் என்பவனை பெற்று மைந்தன் மேல் ஞானம் சுமத்தி அவன் நன்னா வளர்ந்த உடனே எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து அந்த புதல்வன் கிட்ட ராஜபாரத்தை ராஜ்ய அரசாட்சியை ஒப்படைத்து விட்டு பல நாள் கழித்து ஒரு நாள் பல நாட்கள் கடந்து பின்னாடி ஒரு நாள் என்ன பண்ணா நவ வடிவு இறந்தோன் 9 வடிவங்களையும் கடந்த சோமசுந்தர கடவுள் அவனுடைய ஆலயத்தை எய்தி அந்த திருக்கோயிலுக்குள்ளே சென்று நாதனை பணிந்து அந்த இறைவனை வணங்கி மூவலம் செய்து 3 முறை அந்த கோவிலை வலம் வந்து ஓமையில் ஒப்பில்லாத இன்ப அருள் நிழல் எது ஒப்பில்லாத அதுக்கு ஓமே சொல்ல முடியாத பேரின்பமாகிய அந்த இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்து ஒன்றி ஒன்றா நிலை நின்றான். அங்கே சேர்ந்து இரண்டற்று கலந்து அந்த இறைவனோடு அவன் ஒன்று விட்டான் அப்படின்னு இதுல சொல்றார். உருவங்கள் அது யோசிச்சுன்றது 9 உருவங்கள் அதான் என்னன்னு பார்க்கணும். 9 உருவங்கள். உருவம் 4ங்கிறது வந்து பிரம்மன் திருமால் ருத்ரன் மகேசன். அருவம் 4ங்கிறது பிந்து நாதம் சக்தி சிவம். உருவம்ங்கிறது வந்து 1 சதாசிவம். இப்ப எத்தனை ஆச்சு 9 நிலை ஆயிடுச்சு. 4+4+1 இல்லையா? பிரம்மா திருமால் ருத்ரன் மகேசன் பிந்து நாதம் சக்தி சிவம். அப்புறம் வந்து உருவம் இல்லாத பரம்பொருள் பரபிரம்மன். இப்படி ஆகிய வடிவங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரசிவனாருடன் ஒன்றி விட்டான். அவனுடன் ஒன்றோடொன்றாக கலந்து இவனும் சிவமயமாக ஐக்கியமாகி விட்டான் அப்படின்னு சொல்றார். நம்ம இந்த சாப்டர் இதோட முடியறது. இதுக்கு அடுத்த படலமாக வரப்போறது என்னன்னா தடாதகை பிராட்டியாருடைய திரு அவதார படலம். இந்த அவதார படலத்தை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம அழகா அதனுடைய முன்னுரையோட சேர்த்து நம்ம அதை ஆரம்பிக்கலாம். அதுக்கு அந்த இறைவனுடைய அருள் அம்பிகையோட அருள் நமக்கு இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்த செஷன்ல சந்திக்கலாம். ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நமஹ.